வணக்கம், என் பேர் பப்ளு பிருத்விராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நெட் டிவி ஃபார் யூ. நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் முக்கியமாக நீங்கள் என்னோடய இன்டர்வியூ பார்க்க போகிறீங்க. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் அதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கே. ஏன்னா எங்கள் அப்பா ஊர் திருச்சி, அம்மா ஹைதராபாத்தில் இருந்தாங்க. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஃபேமிலியெல்லாம் பெங்களூருக்கு வந்துருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னை பெற்றது பெங்களூரில். நான் வளர்ந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்பா மதுரை போயிட்டார். ஸோ நான் ஊர் போன ஊர் மதுரை. ஸோ என்னை கேட்டால் நீங்கள் எந்த ஊர் சார்? நான் டப்பு எனக்கு மதுரை தான் வரும். ஏன்னா நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது மதுரையில் இருந்தேன். மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைன்னே வச்சுப்போமா. எங்கள் அப்பாவுக்கு நடிகன் ஆகணும்னு ஆசைங்க. அவர் ரொம்ப ஃபேராக இருப்பார். கண் பார்த்திங்கன்னா இந்த பூனை கண்ணுன்னு அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் தானே. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திங்கன்னா கண் வெள்ளையாக வரும். ஸோ பையனுக்கு கண் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக எங்கள் அப்பா காதலிக்க நேரமில்லை படத்துக்காக ஹீரோவை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வேணான்ட்டாங்க. இந்த காலத்தில் எல்லாருமே அழகாக இருக்க கண்ணில் கலர் கலராக லென்ஸ் கொடுக்குறாங்க. பட் அப்போ அது ஒரு பெரிய மைனஸாக இருந்து எங்கள் அப்பாவை தூக்கிட்டாங்க. ஸோ அப்பா நொடிஞ்சு போய் போலீஸில் போய் செஞ்சுட்டார். அதுக்கப்புறம் யாரோ ஜோசியம் பார்த்தோம், உங்களுக்கு ஒரு பையன் போகிறப்பான், உங்களுடைய ஆசை, உங்கள் கனவை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னோடனே அது அப்படியே மறந்துட்டாங்க. நான் ஒரு 4 or 6 வயசு இருக்கும்போது ஜெமினி ஸ்டூடியோவில் ஷூட்டிங் பார்க்குறதுக்காக எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியெல்லாம் போயிருக்காங்க. அங்கே கே பாலச்சந்தர் சார் ஷூட்டிங் பண்ணிருக்கும்போது இவன் பையன் ரொம்ப அழகாக இருக்கானே, நாளைக்கு கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா, எனக்கு சீனுக்கு தேவை அப்படின்னு. எங்கள் அப்பா ஆஹா, என்னுடைய நீண்ட நாள் கனவு இதானே அப்படின்னு அந்த ஜோசியங்காரன் சொன்னது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி அப்போலேருந்து என்ன பண்ணிட்டார், என்னை எப்படியாவது ஒரு நடிகன் ஆக்கணும் அப்படின்னு. சைல்டு ஆர்டிஸ்டாக நான் ஒரு 68 படம் பண்ணேங்க. பாரத விலாஸ், தீர்க்க சுமங்கலி, சங்கே முழங்கு, நாளை நமதே, பெத்த மனம் பித்து, இந்த மாதிரி நிறைய படம். என் தெலுங்கில் ஒரு 30 படம் பண்ணேன், மலையாளமில் பண்ணேன், கன்னடாவில் பண்ணேன், ஹிந்தியில் பண்ணேன், பிரேம் நகர் அப்படின்னு ஹிந்தி படம். ஸோ என் சைல்டுஹுட் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் ஆகிட்டாங்க. என் பையன் நடிகன் ஆகணும், அதுதான் என்னுடைய ட்ரீம். அதனால் அவனுக்கு நீங்கள் எப்போல்லாம் ஷூட்டிங் போகிறானோ அப்போல்லாம் நீங்கள் அவனுக்கு லீவ் கொடுத்துடணும். அண்ட் அது படிப்பு கெட்டு போகாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்கூலில் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஸ்கூலில் ஸ்கூலில் நடத்த ட்ராமாஸு, டான்ஸ் ப்ரோக்ராம், அது எல்லாத்துலேயும் நம்ம கலந்துக்கிட்டோம். ஸோ சைல்டுஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் பீன் நடிப்பு, ட்ராமா, சினிமா, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டு தான். காலேஜுக்கு நான் போகல, கரஸ்பாண்டன்ஸ் தான் பண்ணேன். நியூ காலேஜு, அப்புறம் அண்ணா ஆதர்ஷ் அப்படின்னு. நான் 10ஆவதுலேயே படிப்பு நிப்பாட்டிட்டு சோஷியாலஜி பண்ணேன் கரஸ்பாண்டன்ஸில். 10ஆவது முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸில் சேர்ந்துட்டேன். ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு 4 சுவர்கள் அப்படின்னு ஒரு படத்தில் கே பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்தார். அதுக்கப்புறம் ஒரு 68 படம் பண்ணோம், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த யூஷுவல் ஸ்ட்ரகிள், கஷ்டமான அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா சினிமா விட்டால் டிவி விட்டால் ட்ராமா. சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ டிவி ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆடிஷன் எடுக்கணும். ஆடிஷன் எடுத்து அது ஆடிஷன் ஆன ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சம்பளம் எவ்வளோன்னா 175 ரூபா. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி 250, 225 ரூபான்னு. புதுசாக சேர்றவங்களுக்கு 75 ரூபா. அண்ட் டிவி முடிஞ்சு ட்ராமா அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வேணால் 10 ரூபா, 15 ரூபா, 25 ரூபா. அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் பெரிய காசாக இருந்தாலும் அது ஒரு சின்ன காசு தான். ஸோ சினிமாவுக்கு வாய்ப்புகள் தேடி. அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோடைய விலை பிரிண்ட் பண்ணணும்னா அது மேனுவலாக தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. பெட்ரோல் விலை 5 ரூபா. ஆனால் அந்த ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு 6 or 8 ரூபா ஆகும். ஸோ அவ்வளோ காஸ்ட்லி. அப்புறம் அப்படியே அதில் ஒரு 10-20 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர், டேரக்டர் கொடுத்தா அது வாங்கிட்டு சரிப்பா எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க. நெஞ்சு வெடியவங்க. சரி, அந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் பீரியடில் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் குட்டி பத்மினி அவங்க என்னுடைய டான்ஸ், அப்போ நிறைய டான்ஸு, ஃபேஷன் ஷோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க என் ப்ரோக்ராம் பார்த்துட்டு டி ராஜன் சார் எடுத்து சொல்லி திடீர்னு டி ராஜன் சார் என்னை தேடுறாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கனக சபை அப்படின்னு அவர் கூப்பிட்டு உன்னை டி ராஜன் தேடுறாரு. என்ன ஏன்ப்பா தேடுறாரு, அவருக்கு எப்படிப்பா என்ன தெரியும் அப்படின்னு அவரை போய் ஸ்வாகத் ஹோட்டலில் பார்க்குறேன். அவருக்கு டான்ஸ் பண்ணி காட்டுறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய்
அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தாயின் சபதம் அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாரு. நிறைய நிகழ்ச்சிகளில், நிறைய மேடைகளில் வந்து அந்த டி ராஜேந்தர் என்னை எப்படி ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்தது, அவர் எனக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாரு, இதெல்லாம் வந்து நடித்து காட்டி ஆக்சுவலி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் வந்துருக்கு அதுக்கு. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சம்டே நெட் TV4U நிகழ்ச்சியில் அந்த இது நடித்து காட்டுறவங்களுக்கு இன்றைக்கி அந்த இன்டர்வியூ முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் படங்கள் பண்ணேன். பட் 19 வயசில் அந்த படம் வாய்ப்பு கிடைச்சதுனால சரியாக பயன்படுத்திக்க முடியல. மறுபடியும் ஒரு பெரிய கேப் முடிச்சுட்டு அடிக்கடி போய் கேபாலச்சந்திரன் போய் பார்ப்பேன். ஸோ அவர் வந்து வானமே இலை அப்படின்னு ஒரு படம் ஆரம்பித்து நடுவில் நிப்பாட்டிட்டு அழகன் அப்படின்னு ஒரு படம் ஆரம்பித்தார். ஸோ என்னடா இது மறுபடியும் நம்ம லக் பாருங்கள், வானமேலே வந்திருந்தால் நம்ம வாழ்க்கை மாறி இருக்குன்னு பார்த்தா ஒரு அழகன் ஆரம்பித்தார். கூப்பிட்டு டேய் வாடா, இதில் வந்து உனக்கு ஒரு செகண்ட் ஹீரோ சான்ஸ் தரேன். ஆஹா சூப்பர். ஸோ படம் ஃபுல்லாக நடித்து அதில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பாட்டு இருந்தது, அருமையான சீன்ஸ்லாம் இருந்தது. படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மக்கள் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், நான் ரொம்ப லாங்காக இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு டப்புன்னு என்ன பண்ணாங்க, கத்திரி எடுத்து சக்கா 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 சக்கான்னு சீனை வெட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே என் சீன் எல்லாமே போச்சு. ஏன்னா அங்கே தான் கை வைக்க முடியும் அப்படின்னு தூக்கிட்டார். அடுத்தது நைட் போய் பார்க்குறேன், சார் இதுக்கு முன்னாடி ஷோவில் இருந்தது சார், இப்போ பார்த்தா நான் இல்லை சார் என்ன. அவர் பாலாஜி ஆமாண்டா அது லெங்க்த்து அதிகம்ட்டாங்கடா, நீ கவலைப்படாத, நான் அது காம்பன்சேட் பண்ணுறேன். என்ன அப்செட் ஆகிட்டியா அப்படின்னாரு. ஆமாம் அங்கிள், என்ன அங்கிள்? இல்லைடா டோன்ட் வரி அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி வானமேலையில் பார்த்திங்கன்னா என்னுடைய போர்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வானமேலைக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா டிவி, அப்போ தான் அந்த சேட்டலைட் டிவி அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சது. அது வந்து டிவி சீரியல்ஸு படங்களை விட டிவி சீரியல் வந்து பிஸி ஆகிட்டோம். அண்டு அந்த நேரம் பார்த்து என் நடிகர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு, டே இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹீரோ 2 ஹீரோ சப்ஜெக்ட்டு நீயும் நான் நடிக்கிறோம் அப்படின்னு, உடம்புலாம் நல்லா ஏற்றிக்கணும், உடம்பு ஏற்றி ரெடியாக இருக்கேன். அப்புறம் கூப்பிட்டு, இல்லைப்பா நம்ம இந்த படம் வந்து ஒன்று வச்சு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இல்லை நீ டிவியில் நிறைய வர, டிவி ஆன் பண்ணால் ஊஞ்சி தான் இருக்குது, அது ஏதோ கேம் ஷோ பண்ணுறியா, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், இனிமேல் நீ சினிமாலே வர முடியாது அப்படின்ட்டாங்க. என்னப்பா அப்படி சொன்னேன், நான் நினச்சேன் டிவி பண்ணால் அது வந்து அப்படியே போயிடலாம், நீ பண்ணிடக்கூடாது, டிவியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அதெல்லாம் வந்து சினிமா வேறு டிவி வேறு, சினிமா எங்கேயோ இருக்குது, டிவி எங்கேயோ, அதாவது அங்கே வேலை கிடைக்காத இங்கே வந்து பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் நீ அங்கே வரவே முடியாது. நீ நம்ப மாட்டீங்க, அவன் வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகும்போது அப்படியே குழந்த மாதிரி அழுதுட்டு போகிறேன். என்னடா இது நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம சினிமாக்காக தானே வந்தோம், நம்ம இப்படி டிவி போகுது தப்பாக போச்சு, டிவி நடிப்புங்கிறது ஒன்று தானே, சினிமாவாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று தானே, அழுதுகிட்டே போகிறேன் சார். அப்புறம் வீட்டுக்கு வந்து வைஃப் எடுத்து விட்றா, அதெல்லாம் என்ன கவலைப்படுறேன் அப்படின்ட்டா. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி நான் வந்து ராமலிங்கேஸ்வர் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர், அவர் பெரிய ப்ரொடியூசர் தெலுங்கில் பார்க்குறது, நான் ஒரு 5-6 தடவை போயிருக்கேன். அதுக்கப்புறம் கோடி ராமகிருஷ்ணா அப்படின்னு ஒரு டேரக்டர், அவரை பார்க்குறதுக்கு ஒரு 25 டைம்ஸ் போயிருக்கேன். அவர் ஆஃபீஸுக்கு இங்கே போனால் ஹைதராபாத் போனால் இங்கே, ஸோ அவர் பார்க்க முடியல. ஸோ நான் நினச்சேன் சரி யாரோ, ஏன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த என் கூட நடித்த தாமு எல்லாம் மிமிக்ரிலாம் பண்ணுவான், அவன் ஃபோன் பண்ணி ஹலோ நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன், துபாய் ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர், ஏய் விட்றா அப்படின்னு. ஸோ அவன் தான் ஏதோ மிமிக்ரி பண்ணுறான், போடா டே அப்படின்னு. இல்லை சார் நான் நிஜமாவே யோ டேய் வானாடா செருப்பால் அடி போனேன். ஒன்றும் சார் பிருத்வி గారు నేను ராமலிங்கம் தெலுங்குல பேசுகிறேன். சரி ஒரு உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நேரமாக போய் பார்த்தா இங்கே ராமலிங்கம் சார் உட்காந்துருக்காரு. கோடி ராமகிருஷ்ணன் வந்து சார் சாரி சார் நான் யாரோ ஜோக் பண்ணுறான்னு நினச்சேன், ஏன்னா உங்களை பார்க்குறது ரொம்ப ட்ரை பண்ணேன், உங்களை பார்க்க முடியல சார். இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், ஆக்சுவலாக ரகுவரன் தான் நினச்சோம், பட் டேரக்டர் வந்து உங்களை ஏதோ டிவியில் பார்த்துட்டு இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி, ஸோ டிவினால் நமக்கு எது இல்லைன்னு சொன்னாங்களோ டிவினால் இந்த படம் கிடச்சிது. அண்ட் அந்த படம் பண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் பெருசாக ஒன்றும் ஃபோன்கள்லாம் வரல. சரி ஏதோ படம் ரிலீஸ் ஆச்சு, ஏதோ தெலுங்கில் ஒரு படம் பண்ணோம், அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு ஃபோன் அடிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து டமாட்டம் 200 படம் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு 10 வருஷம் ஹைதராபாத் போயிட்டு அங்கே தங்கி அங்கே வீடு வாங்கி கார் வாங்கி படம் ப்ரொடியூஸ் பண்ணி, ஸோ சரி அதுக்கப்புறம் பார்த்தா என் பையன் வந்து சின்னதாக இருந்தால் கடற்கரை வளர்ந்துட்டான். நம்ம பிரிஞ்சே இருக்குமே, நான் ஹைதராபாத் போட்டால் மாதம் கணக்காக திரும்பி வரதில்லை. சரி போதும், இனிமேல் நம்ம ஹைதராபாத்தில் இருந்தது போதும், பேக்கப் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு சென்னைக்கு வந்தாச்சு.
ஸோ தெலுங்கில் வந்து ஒரு 118 படம் இது வரைக்கும் பண்ணி, இப்போது இன்னொன்று பண்ணுறேன். ஸோ 119 படம் ஆயிடுச்சு தெலுங்கில். இப்போ அங்கே போய் ஒரு 10-12 வருஷம் இருந்தனால தமிழில் வந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அதே படம் நான் சொன்ன இந்த பெல்லிங்கிற படத்தை தமிழில் எடுத்தாங்க, அவள் வருவாளா அப்படின்னு, அஜித் சிம்ரன் கூடலாம். அது வந்து 100 நாள் ஓடிச்சு. இங்கேயும் வந்து ஒரு 13 படம் வந்தது, பிரசாந்த் கூட, விஜய் கூட, இவங்க கூட, அவங்க கூட. பட் சினிமாவில் இருக்க ஒரு சாபக்கேட்டு என்ன தெரியுமாங்க, நம்ம சும்மா இருக்கும்போது ஃபோனே அடிக்காது, யாரும் கூப்பிட மாட்டோம். நமக்கு எப்போ வேலை இருக்கோ அப்போ. இப்போ பாருங்களேன், இந்த வர 26ஆம் தேதி எனக்கு வந்து வாணிராணி ஷூட்டிங் இருக்குது, தெலுங்கு படம் இருக்குது, அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, அப்புறம் மலேசியாவில் வந்து ஒரு ஷோ இருக்குது. 4மே வந்து 26ஆம் தேதி நான் பண்ணணும். இப்போ நம்ம எது பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ அன்றைக்கி தான் சார், இல்லை சார் விஜய் டேட் வந்து 1லேருந்து 15 சார், 15க்கு அப்புறம் நான் காலியாக இருக்கேன் சார். இல்லை சார் 15, 1லேருந்து 15 தான், 1லேருந்து 15. ஸோ இந்த மாதிரி ஒரு 13 படம் மிஸ் ஆகிடுச்சு. சச் இஸ் லைஃப், சச் இஸ் சினிமா. ஸோ தெலுங்கு மூட்டை கட்டிட்டு இப்போ வந்தாச்சு. வந்து இங்கே வந்து மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் டிவிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து வாணி ராணி அப்படின்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. படங்கள் வந்து ஒரு 2-3 தெலுங்கு படம் இருக்குது. சொந்தமாக வந்து மாயா அப்படின்னு ஒரு படம் பண்ண போகிறேன். இது வந்து இண்டோ மலேசியன் ப்ராஜெக்ட் இது. ஏன்னா அங்கே மலேசியாவில் இருக்க ஆர்டிஸ்ட்டும் இந்தியாவில் இருக்க ஆர்டிஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி ஜூன் ஜூலையில் வந்து ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆரம்பித்து இது வரைக்கும் நடந்திருக்கிறது. நடுவில் வந்து ஸ்டேட் அவார்ட், நேஷ்னல் அவார்ட், இந்த அவார்டு எல்லா அவார்டும் வாங்கியாச்சு. நானும் ரகுவரனை வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அவர் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் எனக்கு ஒரு 1 இயர் சீனியர். அண்டு அந்த ஆள் வந்து சார் நல்லாலாம் படம் பண்ணிவிட்டு ஒரு கேப்பில் இருந்தாப்புல. அண்டு நானும் வந்து ஒரு தாயின் சபை முடிச்சுட்டு ஒரு கேப்பில் இருக்கேன். ஸோ நாங்கள் 2 பேரும், நான் ஒரு காரும் ஒரு பைக் வச்சுருந்தேன், அவன் வந்து எஸ்டி வச்சுருந்தான் பைக், ரோட் கிங். ஸோ ஒரு நாள் அவன் பெட்ரோல், எனக்கும் 10 ரூபாயில் அவனுக்கு 5 ரூபா பெட்ரோல், எனக்கு 5 ரூபா பெட்ரோல், இப்படி ஏன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அவன் வந்து அடிக்கடி சொல்லுவான், எனக்கு ட்ரீம் ரோல்னா எனக்கு வந்து இந்த ஒரு பொம்பளை வேஷம் போகணும். என்னடா நீ, என்னடா பொம்பளை வேஷமா, ஒரு ஆம்பளை இருந்து இப்படி பேசுனது இல்லை மச்சான், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ அ ஃபீமேல் ரோல், இட்ஸ் மை ட்ரீம்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் நீ வேணா பாரு, ஒரு ஒரு மேன் வந்து ஒரு பொம்பளையாக மாறுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படியா, என்னடா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பொண்ணு மாதிரி நினச்சி பார்த்தா, ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள மாதிரி நடக்கிறது, அவங்கள மாதிரி பேசுகிறது. ஸோ இது நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலப்போக்கில் ரகுவரன் நான் வேறு மாதிரி போயிட்டான்னு வச்சுங்க. ஸோ நான் வந்து டிவி பண்ணும்போதோ அப்போ வந்து ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், அண்ணி அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணும்போது சமுத்திரகனி வந்து நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. சமுத்திரகனியோட ஃபஸ்ட் டே அவன் வந்து சினிமாவுக்கு வந்த அன்றைக்கி நான் ஷூட்டிங் பண்ணிருக்கேன். அவர் வந்து வாய்ப்பு கேட்டு வந்து அவன் ஏதோ நடிக்க வந்திருக்கான். ஸோ அவனுடைய ஃபஸ்ட்டு டே நடிப்பே அந்த என் கூட ஆரம்பிச்சது. ஸோ அன்னிலேருந்து என் மேலே ஒரு மரியாதை, ஒரு அன்பு. ஸோ நாங்கள் வந்து அண்ணின்னு ஒரு சீரியல் பண்ணும்போது பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு சமுத்திரகனி டேரக்ட் பண்ண போகிறான்டா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பாலச்சந்தர் சார் வந்து நல்லா பண்ணுறான்டா வந்து அப்படின்னு பாராட்டுறாரு. ஸோ நம்ம பையன் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான். அண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது நான் நடிச்சுலாம் காட்டுவேன். இந்த மாதிரி ஒரு நாளில் போயிட்டு இருந்தேன் வச்சான், பார்த்தோன்னா திடீர்னு ஒரு பொம்பளை வந்து இப்படிலாம் கேட்டா அப்படின்னு. அவன் அப்படியே பார்த்துட்டு காலப்போக்கில் நடித்து நான் வந்து அவனை வச்சு ஒரு தெலுங்கு படம் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவனை. ஸோ அந்த தெலுங்கு படம் சரியாக போகல. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடஞ்சிருச்சு, பேசுகிறதில்ல, சமுத்திரகனி பேசுகிறது. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் சந்தோஷமாக இருப்போம், அந்த படம் அப்படியே போய் அது நல்லா போயிடுச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ. நல்லா போகலன்னா என்ன டேரக்டர் நீ என்ன மண்ணாங்கட்டி பண்ண ஆச்சா போச்சு சண்டை போட்டு பிரிஞ்சிட்டான். அவனுக்கு பேச்சுவார்த்தை. திடீர்னு பார்த்தா சமுத்திரம் ஃபோன் பண்ணுறேன். இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான் இப்போ அப்படின்னு ஃபோன் பண்ணால், மாமா இந்த மாதிரி நான் வந்து அரசியல் ஒரு சீரியல் ஆட் பண்ணிருக்கேன்டா. தெரியும்டா. அதில் வந்து ஒரு அரவாணி காட்டுரு. ஆக்சுவலாக அது வந்து நீ பண்ணா மாமா நான் பண்ணுறேன்டா அப்படின்னு. இல்லைடா நீ அது கொஞ்சம் யோசி, ஏன்னா உங்கள் இமேஜ் பாதிக்கும், நாளைக்கு யாராவது எதாவது சொல்லிடுறாங்க. எதானாலும் பரவாயில்ல, என்னுடைய ட்ரீம் ரோல், என் நண்பனுடைய ட்ரீம் ரோல் அது, எனக்கு ஒரு ஆசைடா அப்படின்னு சொல்லி எப்போ எந்த இன்டர்வியூவில் கேட்டாலும் என்னுடைய ட்ரீம் ரோல் எதுனா ஒரு பொம்பளை வேஷம் போடுறது அல்லது ஒரு அரவாணியாக நடிக்கிறது அப்படின்னு. ஸோ கடவுளை பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்டு இன்றைக்கி வந்து என்னை ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வச்சது அந்த அரவாணி கேரக்டர் தான்.
ஒன்று. 2 வந்து என்ன தான் நம்ம கெரியரு பணம் லைஃப் அதெல்லாம் இருந்தாலும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து உங்கள் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு வேணாம். என்னென்னா நான் வந்து என்னுடைய ரெண்டு கண்ணுகள் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இந்த அரவாணிகளுக்காக நான் நிறைய பண்ணுறேன். இங்கே மட்டும் இல்லை, மலேசியாவில் எந்த ஊருக்கு போனாலும் அரவாணிகளுக்காக ஏதாவது பிரச்சனை நான் முதல்ல போய் நிற்பேன். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் அந்த கூவக ஃபெஸ்டிவலுக்கு என்னை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஐ ஹாவ் அ சன் வித் ஆட்டிசம். அவருக்கு 19 வயசு. ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு மூளை மாற்றுத்திறன் அப்படின்றாங்களே, ஸோ மென்டலி ஹேண்டிகேப்ட் சைல்டு. அவன் ஆட்டிசம் வந்து அவர் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள் வாழ்வது அப்படிங்கிறது தான் ஆட்டிசம். மற்றபடி நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன் பையன். பட் சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து வராது, பண்ண முடியாதனால. ஸோ இது ரெண்டும் என்னுடைய 2 கண்கள் மாதிரி. ஸோ ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ட் ஆகட்டும், மென்டல் ஹேண்டிகேப்ட் ஆகட்டும், அவங்களுக்காக நிறைய பண்ணுறேன். அரவணைகளுக்காக நிறைய பண்ணுறேன். அண்ட் நிறைய பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எதாவது பண்ணிங்கன்னா முந்தின நான் வந்து இல்லை சார், நான் நல்லது எதாவது பண்ணால் சைலண்ட்டாக பண்ணிடுவேன். சைலண்ட்டாக பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம வந்து இதை பற்றி நம்ம பேசணும். இப்போ நான் பண்ணுறதை பார்த்து இது இந்த இன்டர்வியூ கேட்டு அடடா இவர் இப்படி பண்ணுறாள், நம்மளும் ஏதாவது நல்லது பண்ணுவோம் அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன, நீங்கள் வந்து ஒரு பெரிய வீடு வந்து தானமாக தர வேண்டாம். ஒரு செங்கலுக்கான ஒரு செங்கல் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு செங்கல் கொடுத்தீங்க, அவர் ஒரு செங்கல் அப்படின்னு ஒரு 4 செங்கல் 8 செங்கல் 10 செங்கல் ஒரு செவரு ஒரு வீடு. ஸோ சின்னதாக இருந்ததுன்னா பெருசாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு நல்ல காரியம் பண்ணுங்கள். மேரேஜ் வந்து லவ் மேரேஜுங்க. ஏன்னா என்னுடைய குணாதிசயம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். திடீர்னு கோவம் வந்துடும், திடீர்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடும், திடீர்னு எனக்கு தனியாக விடுங்க, நான் யாருமே பேசணும் அப்படின்னு. ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை. அப்படிங்கும்போது நாங்கள் அந்த நேரத்தில் வந்து இந்த ஃபேஷன் ஷோ, மாடலிங், டான்ஸிங்லாம் பண்ணும்போது என் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டாக, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே காலப்போக்கில் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இது எங்கள் அம்மாவுக்கு வந்து உடன்பாடு இல்லை. இல்லை இந்த பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் சரி வர மாட்டா அப்படின்னு வேண்டாம். எங்கள் அம்மாக்கிட்ட மெதுவாக இல்லைம்மா, இது பாருங்கள், என்னுடைய குணாதிசயத்துக்கு அவள் தான் செட் ஆவா. அது வேறு இல்லாமல் நான் வந்து நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நாளைக்கு நான் ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவள் வந்து நீ வேறு ஹீரோயின்ஸ்க்கு நடிக்கக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது, மற்ற பொண்ணுலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. இவன் தான் கரெக்டாக இருப்பா. அப்படியா அப்படின்னு லைட்டாக அப்படியே எங்கள் அம்மா மாறும்போது பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க. அங்கே போனால் பயங்கர சீர்வரிசை, டவுரி, காரு, மாருதி கார் கொடுத்தாங்க. ஆச்சா அப்படியா, அடாடா நம்ம பையன் கூட படித்த பையனாச்சாங்க, அவனுக்கு எவ்வளோ கொடுக்கும்போது என் பையனுக்கு அழகாக இருக்கானே, அவன் திடீர்னு அப்படியே பத்திரகாளி ஏறி நோ நான் சொல்கிற பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி. இதுவே ஒரு 9 வருஷம் போச்சு. ஒரு பாயிண்டில் எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா, நீ மாறுற மாதிரி இல்லை, நான் அவன் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும், அது வேறு. பட் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஊர் வந்து கேட்டிங்கன்னா மலேசியாங்க. கடந்த ஒரு 7 வருஷமாக நான் வந்து மலேசியா வந்து முந்தையெல்லாம் ஒரு 3 மாதம் ஒரு தடவை, 6 மாதம் ஒரு தடவை போயிட்டு வந்துருந்தேன். இப்போ வந்து மாதம் போகிறேன். அண்ட் மலேசியாவில் வந்து எப்படி சென்னையில் தமிழ்நாட்டில் எனக்கு இருக்கோ அதே மாதிரி அங்கே ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன். அங்கே இருக்கிற ஒரு கட்சியில் வந்து நான் வந்து அம்பாசிடராக இருக்கேன். அங்கே இருக்கிற சினிமாவில் வந்து நான் ஒரு முக்கிய மெம்பர் ஆகிட்டேன். அங்கே இருக்க சினிமா பண்ணுறேன். அங்கே இருக்க திறமைகள் வந்து உலகத்துக்கு காட்டணும்னு ஒரு போராட்டங்கள் நடத்துகிறேன். ஸோ அடிக்கடி மலேசியா போயிட்டு வரேன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு டப்பிங்லாம் முடிச்சுட்டு அவசரமாக கடனை ஏர்போர்ட் போகிறதுங்க. ஏர்போர்ட் வந்து ராத்திரி 12 மணிக்கு ஃப்ளைட். ஸோ காலையில் வந்து ஒரு 5-6 மணிக்கு எழுந்திரிச்சுவாங்க. அன்றைக்கி ஊருக்கு போகிறோமே, ஒரு வாரம் 10 நாள் இருக்க போகிறதில்ல. ஸோ ஷூட்டிங், டப்பிங், மீட்டிங், அது இதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சில ஷாப்பிங். சில பேர் இந்த இது வாங்கிட்டு வாங்களேன், அந்த இது கிடைக்காதா அப்படின்னு ஏதோ கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓடி போய் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு கடற்கடன் அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு ஒரு 2 ஹவர் முன்னாடி போகிறது. ஒரு 10 மணிக்கு போயிட்டோன்னா, அப்பா ஃப்ளைட்டில் ஏறுறோம், படுத்து தூங்குறோம். இல்லை ஃப்ளைட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குறோம் அப்படின்னு ஏறி ஃப்ளைட்டில் உட்காந்துச்சு. உட்காந்தா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு. அப்படியே தூங்கும் போது வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. சாப்பிட்டு குடிச்சிட்டு, ஜூஸ் நான் குடிக்கிறதில்ல, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழம் கிடையாது. ஸோ ஜூஸ் தான் குடிச்சிட்டு சாப்பிட்டு வச்சுட்டு அப்பா திடீர்னு பார்த்தா மக்கள் எல்லோரும் வந்து அவங்கெல்லாம் குடிச்சு ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. நடிகர்
இது இவருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கேமரா ஆன் பண்ணி செல்ஃபி ஆச்சா பூச்சா. அண்ட் எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி, எங்கே சார் போகிறீங்க? உட்காந்துருது ஃப்ளைட்டில் சென்னையில் டேக் ஆஃப் ஆனால் கோலாலம்பூர் தான் இறங்கும். எங்கே போகிறீங்க? மலேசியா போகிறேங்க. இப்போ யாராவது கேட்டால் எங்கே சார் போகிறீங்க? இல்லை போகிற வேலை குடுவாஞ்சேரியில் இறங்கிறேன் சார். ஸோ அப்படி அதுக்கப்புறம் உண்டியா வந்திருக்கீங்களா? ஆமாங்க உண்டியா வரேன். எத்தனை ஆச்சு மலேசியா வந்து? இல்லைங்க இப்போ தாங்க போகிறேன். அது ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டு கெட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கு அவங்க டயர்டாக போய் பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டுவான். நான் மட்டும் கொட்டை வந்துடுவேன். அப்படி நான் தூக்கத்துக்கு எடுத்துங்க. சரி அப்படியே ஃப்ளைட் போகும், படம் பார்த்துட்டு அப்படியே தூங்கலான்னு பார்த்தா டாங் ஆன் பண்ணி ஃப்ளைட் இறங்கிடும். ஸோ இதே இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயணம் ஒரு படத்தில் வந்து என் பக்கத்தில் சாம்ஸ் உட்காந்து அவர் பண்ணார். டப்புன்னு ஃபோன் எடுத்து, சார் என் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க சார். உன் ஒய்ஃப் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஏன் சார் பேசணும்? ஸோ இந்த அன்பு தொல்லைகள் இருக்கு இல்லையா, நல்லாயிருக்கும். ஸோ ஃபாரின் போயிட்டேன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். பாச்சா எங்கே பார்த்தா இப்போ என்னென்னா எல்லார்கிட்டையும் முந்தியெல்லாம் வந்து கேமரா வச்சுப்பாங்க அவங்க பேக்கில். அந்த சார் ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படின்னா ஒரு நம்ம 100 பேர் பார்த்தா அதில் யாராவது ஒருத்தன் ஃபோட்டோ எடுப்பான், ஒரு 10 பேர் ஆட்டோகிராஃப் இருப்பாங்க. இப்படி இருந்து இப்போ அப்படி இல்லையே. பார்க்குற எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபோனில் வந்து கேமரா இருக்குது. அந்த கேமராலேருந்து அந்த ஃபோன் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் போட்டு அவங்களுக்கு அந்த லைக்ஸ் வரணும். அதனால் நீ நம்ப மாட்டேங்க, போன வாரம் வந்து என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ மாச்சரி போயிருக்கேன். அந்த பாடியை எடுத்துன்னு, சார் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எப்பா இருப்பா என்னப்பா நீ, சரி சார் முடியுங்க சார், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த நேரம் பார்த்தாலும் டாய்லெட்டில் வந்துட்டுருக்கேன். ஒருத்தர் வந்து, சார் செல்ஃபி எடுக்கலாமா சார் அப்படிங்கிறான். எப்பா முடிச்சுட்டு டாய்லெட்டு கூட வேணும் அவனுக்கு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த செல்ஃபிங்கிறது ஒரு அடிக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ மலேசியா போயிட்டா கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, ஒரு 2-3 நாள் இந்த இந்தியன்ஸ் இருக்கிற ஏரியாவை போகாமல் சைனீஸ் மலையை இருக்கிற ஏரியாவை சுற்றுறது. ஸோ 2 days நிம்மதியாக இருந்துடும் சார். அதுக்கப்புறம் என்னன்னா, ஐயோ போதும்ப்பா, இது வந்து நமக்கு வந்து அது பழக்கமாகிடுச்சு. ஒரு சைடு வந்து பா டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னாலும் ஒரு 2 நாள் அது இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து எப்படி சோறு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி மறுபடியும் அப்படியே அந்த இந்தியன்ஸ்லாம் இருக்கிற பிருத்திவிராஜ் சார் ஃபோட்டோ அப்பா ஓகே தேங்க்யூ. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லையா, எனக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுவும் முடியும். இந்த மக்களுடைய அந்த அன்பு, பாசம், அன்பு தொல்லைகள் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் எனக்கு மலேசியாவில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்னா மலேசியாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, சின்ன வயசுலேருந்துங்க எது பண்ணாலும் இந்த நடிப்பு சம்மந்தமாக தான் இருக்கணும். நான் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் ஆகிட்டேன். ஸோ ஐ வாஸ் ஷார்ட் புட், எனக்கு ரெக்கார்ட் இருக்குது ஷார்ட் புட்டில். அப்புறம் ஹை ஜம்ப், அப்புறம் ரன்னிங் அப்படின்னு ஒரு மாதிரி. அப்புறம் ஒரு பாயிண்டில் கிரிக்கெட், எனக்கு ஐ ஹேட் கிரிக்கெட். பட் ஆஸ் அ சைல்டு வந்து எனக்கு கிரிக்கெட் அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி கிரிக்கெட் அது. ஸோ எதுவாக இருந்தாலும் அது அப்படியே போதும் கற்றுக்கிட்டே அதை நிப்பாட்டு அடுத்து. அண்ட் ஸ்விம்மிங், டான்ஸிங், ஹார்ஸ் ரைடிங், கத்தி சண்டை, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா வந்து என்கரேஜ் பண்ணார். மற்றபடி நான் வந்து வேறு ஏதாவது இன்வால்வ் பெருசாக போயிடக்கூடாது அப்படின்னா போகாமல் பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சரி. அண்ட் இப்போ இருக்கிற பேஷன் ஹாபி என்ன அப்படின்னா, எல்லோரும் வந்து யோசிப்பாங்க இந்த மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணுறவங்கள பார்த்து அட்மையர். நான் எதாவது ஆசைப்பட்டால் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஜம்பிங் பேராஷூட்டில் வந்து அப்படியே பறந்ததை பார்த்தேன். நல்லா இருக்கே அப்படின்னு உடனே போய் பேராஷூட்டை வாங்கி கற்றுக்கிட்டு இப்போது பேரா மோட்டரிங் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். என் பையனுக்கு வந்து இந்த போட்டில் போனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக ஒரு லேண்ட் வாங்கி அந்த ஆத்தோரமாக ஒரு போட் வாங்கி ஸோ நானும் என் பையனும் போட்டில் போவோம். ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் எதுவாக இருந்தாலும் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டாக இருக்கட்டும். இந்த மண்ணில் வந்து பைக் போவோம், டூன் பக்கி அப்படிங்கிற அந்த பைக். ஸோ அது வாங்கி வச்சுருக்கேன் நான். ஸோ ஐ லைக் டு டூ அட்வென்ச்சர்ஸ் திங்ஸ். கார்ஸ் அண்ட் பைக்ஸ் அப்படின்னா பைத்தியங்க. நிறைய பணம் வந்து நான் வந்து கார், பைக்கில் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஷன் அண்ட் ஹாபி அப்படின்னாலே சினிமா தான். சினிமாவில் வந்து இது வந்து ஒரு பக்கம் வந்து என்னுடைய ஜாபாக இருந்தாலும் ஒரு பக்கம் இட்ஸ் மை பேஷன் அண்ட் மை ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் சினிமா. மாயாங்கிற படத்தை வந்து நான் வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்,
சினிமாட்டோகிராஃபி நான் பண்ண மாட்டேன், வேறு யாராச்சும் பண்ணுவேன். எடிட்டிங், கொரியோகிராஃபி இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். இது வந்து ஒரு இண்டோ மலேசியன் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் டைம் முந்தி என்ன பண்ணோம், நம்ம கதை கொடுத்துட்டு ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன், சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 படத்தில் வந்து கதையை வந்து என்னுடைய அந்த மூல கதைங்கிறாங்களே அந்த கான்செப்ட் வந்து என்னுடையது. அதை வச்சு பில்டப் பண்ணோம். இதில் வந்து என்னுடைய கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் பண்ணி அஸ் ஆல்சோ டைரெக்ஷன். ஸோ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண போகிறேன், மேபி இன் ஜூன் ஜூலை இன்ஷால்லா. எங்கள் அப்பா வந்து கிறிஸ்டியன், எங்கள் அம்மா வந்து முஸ்லீம், என் ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் மலையாளி ஹிந்து. ஸோ ஆக்சுவலாக எம்மதம் சம்மதங்கிறத விட இந்த ரிலீஜனால் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து அவர் பெருசாக கிறிஸ்டியானிட்டி நம்பிக்கை, சர்ச்சுக்கெலாம் போக மாட்டார். ஆனால் ஐ எம் அ கிறிஸ்டியன் அப்படின்னு வீட்டில் பயங்கர சண்டை. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து அவங்க முஸ்லீமாக வந்து அவங்க வந்து இல்லை ஸோ எங்கள் ஜாதி தான் முக்கியம், உங்கள் ஜாதி அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா நிறைய சண்டை போட்டுட்டாங்க. அண்டு என் பொண்டாட்டி வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட், அவளுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் வந்து நான் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே பூந்து பார்த்தேன், சரி இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் இஸ்லாமில் பூந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியோடைய பிலீஃப் பார்த்து சரி நம்மளும் கடவுள் இல்லாமல் இருந்து பார்ப்போமா அப்படின்னு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் சார். ரஜினியா சார் சொன்ன மாதிரி ஒரு படைப்பு இருக்குது அப்படின்னா அதோடைய படைப்பாளி இருந்தால் தான் அந்த படைப்பு இருக்க முடியும். ஸோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். அண்டு அவர் வந்து இந்த வீடியோ கேம்ஸ் மாதிரி இப்படி அப்படி இப்படி அப்படி நம்மளை வாட்டி எடுத்து தூக்கி விட்றாரு, இறக்கி விட்றாரு, என்னென்னமோ பண்ணுறான் அந்த மனுஷன். ஸோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படின்னு நான் வந்து நடுவில் கொஞ்ச நாள் புத்திஸ்டாக மாறினேன் நான். ஸோ எல்லா மதத்துலேயும் போய் பார்த்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய இந்த சென்டர் பாயிண்ட், அதோடைய அந்த பிரின்சிபிள் இஸ் த சேம். நம்ம தான் அதை சுற்றி வந்து அதுக்கு வேறு வேறு கலர் கொடுத்துக்கிறோம். பட் ஆல் ரிலிஜன்ஸ் பிலீஃப்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ், ஃபிலாசபின்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் த சேம். அது நம்ம தான் அது வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது அதை வேறு மாதிரி சொல்லிக்கிறோம், வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஸோ தட் இஸ் மை ரிலீஜியஸ் பிலீஃப். என் பையன் வந்து நானும் ஐ திங்க் 2007 பெங்களூர் சென்னை வரும்போது அங்கே இருக்க இந்த சிஎஸ்ஐ ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அப்போ தான் என் பையனுக்கு நான் வந்து அவனாக தனியாக போய் நின்று செக்யூரிட்டி செக்லாம் பண்ணிக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவன்கிட்ட போய் அப்படி நின்று கையை தூக்குறாங்க. என் பையன் என்ன பண்ண என்னை பார்த்து கை தூக்குறான், திரும்ப அப்படிங்கிறேன். ஸோ அவன் அப்படியே திரும்பும்போது அந்த சிஎஸ்ஐ ஆஃபீஸரில் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ உன் பையன் லூஸா அப்படின்னா சொன்னேன், என்ன நீ வந்து ஒரு ஆஃபீஸர், நீ ஹிந்தியில் கேட்டான், அப்பா பேட்டா பாகலை அப்படின்னா, அப்படி கேட்கலாமா நீ அப்படின்னா, அப்படி எப்படி கேட்குறது, வாட்ஸ் த ப்ராப்ளம்னு கேளுங்க. சார் இஸ் தட் ப்ராப்ளம் அப்படி தான் கேட்டு நான் சொல்லலாம். ஆமாம் சார், எங்கள் பையனுக்கு வந்து ஆட்டிசம்னு இருக்கு. ஆட்டிசம்னா என்ன, அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார், உன் வேலையை பாரு அப்படின்னு. அவன் டென்ஷன் ஆகிட்டான். அது வேலையை பாரா, ஹலோ நீ இந்த ஃப்ளைட்டில் ஏற முடியாதுண்ணா. அது சொல்கிறது நீ யாரா, உன் வேலை நான் செக் பண்ணணும், அதான் பாம்பும் வச்சுருக்காங்க, நீ ஃப்ளைட்டில் ஏறணும் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறது நீ யார், உனக்கு ஆட்டிசம், உனக்கு மரியாதை இல்லை, பேசுறது இதில் நீ யாரா அப்படின்னா, நீ எப்படி இதை தாண்டி போகிற அப்படின்னா, சரி நான் உங்கள் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறேன். அங்கே போய் அவருடைய ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறேன். சரி சார் போங்க சார். இல்லை சார், உங்கள் ஆள் வந்து என்னை போக மாட்டேன்னு சொன்னானே, அவன் எதுக்காக போக மாட்டேன்னு சொன்னான்னு கேளுங்க அப்படின்னா கூப்பிட்டான். ஏன்பா சொன்னேன். இல்லை சார், ரூல் இருக்குது சார். இந்த ரூல் பற்றி நான் ஃபஸ்ட் டைம் என் பையன் வந்து ஒரு 2 வயசு 3-4 வயசு இருக்கும்போது எங்கே போகிறோம், ஜெர்மனிக்கு எது போகிறோம் என் பையனுக்கு வந்து காட்டுறதுக்காக. ஸோ ஜெர்மனி போகும்போது இந்த ரூல் எடுத்து படுத்தேன். அதாவது இந்த மாதிரி நம்ம சர்டிஃபிகேட் தேவையா, இல்லை நம்ம வந்து சொல்லணுமா அவங்ககிட்ட அப்படின்னா, அப்போது இந்தியன் ரூல், ஏவியேஷன் ரூல் வந்து 1946 வந்து அந்த ரூலை வந்து இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ரூல் அப்படின்னா, அனிமல்ஸ், மிருகங்களும் எபிலெப்டிக் பேஷண்ட், இந்த வலிப்புறம் இல்லையா அவங்களும், இந்த மென்டல் டிசபிலிட்டி பர்சன்ஸும் பிளேனில் பறக்கக்கூடாது. செக்ஷன் ஏ. செக்ஷன் பி வந்து இவங்க எல்லாமே வந்து ஒரு லெட்டரோ அல்லது கூட யாராவது இருந்தாங்களா, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி எதாவது இருந்தால் பறக்கலாம். இதுதான் ரூல் சார். இது அவனுக்கு தெரியல. அவனை சொன்னால் ரூல் இருக்குது, உங்கள் பையனை பறக்க விட மாட்டோம் அப்படின்னு காட்டுறா, ரூலில் காட்டுறா அப்படின்னு. அந்த ஆஃபீஸர் வந்து இல்லை சார் போங்க சார். இல்லை சார் போங்க சார், இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய நடக்குது, இது நடக்கக்கூடாதுன்னு டப்புன்னு. அப்போ ஃபோனில் வந்து சரியாக எடுக்க தெரியல எனக்கு. கேமராவில் வந்து வீடியோ மோட் போட்டு ஷூட் பண்ணி இது கொண்டாந்து CNIBN அப்படின்னு ஒரு சேனலில் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், வீரா அப்படின்னு, அவர்கிட்ட கொடுத்தேன். அதை பெருசாக்கி என்னை வந்து அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா, என் பையன் வந்து நானும் மலேசியா போய்ட்டு வந்தோம். அண்ட்
இதுக்காக இல்லை, மொத்தமாக ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கு. லாவில் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் என்னை வந்து இந்தியன் ஆஃப் த இயர் அப்படின்னு அந்த வருஷம் செலக்ட் பண்ணாங்க. 8வது இடத்துல வந்தேன். அண்டு ஸோ இந்த ஆட்டிசம் பற்றி அவேர்னஸ், இந்த ஆட்டிசம் பற்றி இப்படி மக்கள் வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள். இன்னொரு பக்கம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அரவாணிகள் வந்து என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல், ஃபீமேல் அண்ட் அதர் ஜெண்டர் அப்படின்னு ஃபார்மில் வரணும் அப்படின்னு. இன்றைக்கி அது நடந்திருக்கு. ஸோ என் பையன் விஷயத்துலையும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, அரவாணி விஷயத்துலையும் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி ஹாப்பி. நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. ஒன்று இந்த சேனல் பார்க்குறதுக்காக, இன்னொன்று வந்து என்னுடைய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க, பொறுமையாக பார்த்தீங்க, ஃபுல்லாக பார்த்தீங்க. அண்ட் இந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லணும் இல்லையா? என்ன அட்வைஸ் சொல்லலாம்? சந்தோஷமாக இருங்க சார். ரொம்ப ஈஸி சார், உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். என் கஷ்டத்தை உங்களுக்கு சொன்னால் அப்புறம் நிறைய கஷ்டம் வரும் சார். இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும், இதுவே நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் வந்து கம்மியாக தெரியும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் இது நம்ம சமாளிச்சிக்கலாமே அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அந்த வலி பெருசாக இருக்கும். ஜஸ்ட் கிவ் இட் டைம். காலம் வந்து எல்லாத்தையும் சரி பார்க்கிறோம். ஸோ பி ஹாப்பி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையில் சந்தோஷமாக இருங்க.